Dear students, tomorrow we are going to see 11th Computer Science Practical Program second percentage. இந்த ப்ரோக்ராமில் ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் இன்புட்டாக கொடுத்து அதை ப்ராசஸ் செஞ்சு சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணி பர்சன்டேஜை ஷோ பண்ணுற C++ ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைன் ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் இன்புட் அவுட்புட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்டு யூஸிங் நேம் பேஸ் ஸ்டாண்டர்ட் வேரியபிளுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் லைன்ஸ் இன்ட்டு ரிட்டன் டேட்டா டைப் மெயின் ஃபங்க்ஷன் ஓப்பன் செஞ்சுருக்கோம். ஃப்ளோட் டேட்டா டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்ட் அப்படின்ற ஒரே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இன்டிஜர் டேட்டா டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்ற ஒரே ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சி அவுட் கொடுத்து டபுள் கொட்டேஷனில் என்டர் யுவர் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். இது டபுள் கொட்டேஷனில் கொடுக்கறதால எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் அப்படியே ஷோ ஆகும். சிஎன் மூலம் வாங்கி ஒரு வேல்யூஸை பர்சன்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ நான் பர்சன்ட்டுக்கு 79 கொடுக்குறத வச்சுக்குவோம். அதை நான் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 9th லைன் சி அவுட் டபுள் கொட்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஸ்கோர்டு அப்படின்னு டபுள் கொட்டேஷன் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் அப்படியே ஷோ ஆகும். இப்போ பர்சன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 79 கொடுத்துருக்கேன். அப்போ 79% எனக்கு ஷோ ஆகிடும். இன்டெல் கொடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்றது வேரியபிள் பர்சன்ட் ஆல்ரெடி நான் 79 கொடுத்துருக்கேன். 79 வந்து பார்த்திங்கன்னா டென்னால் டிவைட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் எங்கே ஸ்டோர் பண்ணுவோம் எக்ஸல் என்ற ஒரு வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் கேஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 79 10ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 7.9 கிடைக்கும். அதை நான் சைடில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்ற வேரியபிள் நான் இன்டிஜர் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேறு வேல்யூஸ் எல்லாம் விட்டுடும். அப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 என்ற ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். சுவிட்ச் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அப்போ எக்ஸ் உடைய வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 7. சுவிட்ச் கேஸ் 7 என்ற ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேஸாக கூட வந்து பார்த்திங்கன்னா இதை செக் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ்னால் அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் செய்யாது. எந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி ஷோ பண்ணும். ஃபஸ்ட்டு கேஸ் 10ஆக கூட செக் பண்ணும், கண்டிஷன் ஃபால்ஸு. கேஸ் 9ஆக கூட செக் பண்ணும், கண்டிஷன் ஃபால்ஸு. கேஸ் 8ஆக கூட வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணும், கண்டிஷன் ஃபால்ஸு. கேஸ் 7ஆக கூட கண்டிஷன் செக் பண்ணோம், ட்ரூ ஆகும். பட் ஆனால் அதுக்கே நம்ம எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல. அப்போ கேஸ் 6க்கு போயிடும். கேஸ் 6ல் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கொட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூ ஆர் பாசிட்டிவ் வித் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கொடுத்துருக்கோம். அது எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். பிரேக் என்ன ஸ்டேட்மெண்ட்டை பார்த்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். லாஸ்ட்டாக 22 லைனில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் 0 இருக்குது. ரிட்டன் பார்த்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.